வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 16th மார்ச் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஜி பிஸ்னஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி லான்ச்சஸ் எத்தனால் 100. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு E10 என்னன்னு தெரியும், அதே மாதிரி E30 என்னன்றது தெரியும். ஸோ E10 அப்படின்றது என்னன்னா, ஸோ இதில் 10% எத்தனால் இருக்கும், மீதி 90% வந்து பெட்ரோல் ஆர் டீசல் இருக்கும். ஸோ வேறாஸ் E30 அப்படின்றது என்னன்னா, இதில் 30% எத்தனால் இருக்கும், வேறாஸ் 70% வந்துட்டு பெட்ரோல் ஆர் டீசல் இருக்கும். ஸோ வேறாஸ் இந்த எத்தனால் 100 ஆர் E100 ஃபியூவலில் பார்த்தோம் அப்படின்னா 93 to 93.5% எத்தனால் இருக்கும். தட் வில் பி பிளெண்டட் வித் 5% ஆஃப் பெட்ரோல் அண்ட் 1.5% ஆஃப் co-solvent. ஸோ இதுதான் இந்த எத்தனால் 100 ஃபியூவல். ஸோ இதனுடைய சில அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் கிளீனர் அண்ட் க்ரீனர், அதாவது இட் வில் ரிலீஸ் லோவர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஒன் ஆஃப் தி க்ரீனர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் கேசோலின். அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு ஹை ஆக்டேன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பிட்வீன் 100 and 105. ஸோ இந்த ஒரு ரேட்டிங் இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா, இட் வில் பி அன் ஐடியல் fuel for high performance engines and also இதுக்கு வந்து improved efficiency இருக்கும் and also improved power output வந்து இதுக்கு இருக்கும். So that it will reduce the environmental impact. And other feature நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ethanol 100 fuel நம்மளால different varieties of vehiclesல நம்மளால யூஸ் பண்ண முடியும். It has a very high versatility. So wide array of vehiclesல யூஸ் பண்ண முடியும். Even we can use it in the flex fuel vehicles. ஸோ ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஸோ அதாவது அதனுடைய என்ஜினை எந்த விதமான ஃபியூவல்லையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அதை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது இட் வில் ரன் இன் கேசோலின் ஆர் இட் வில் ரன் இன் பெட்ரோலியம் அண்ட் டீசல் தட் இஸ் மிக்சட் வித் வேரியஸ் ரேஷியோ ஆஃப் எத்தனால். அதுக்கப்புறம் ஈவன் 100% எத்தனாலில் கூட அது வந்து ரன் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ். ஸோ அதில் கூட இதை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த நியூஸ். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸில் வந்துட்டு ஸோ மார்டிகல் ஃபார்மசியூட்டிகல்ஸ் இன்குடைய ட்ரக்கான ரெஸ்ட்ரிஃபா, ஸோ இதுக்கு வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ட்ரக் எதை ட்ரீட் பண்ணும் அப்படின்னா, ஒரு டெட்லி லிவர் டிசீஸை இது வந்துட்டு ட்ரீட் பண்ணும். அண்ட் தட் டிசீஸ் இஸ் கால்ட் ஆஸ் நான்-ஆல்கஹாலிக் ஸ்டீட்டோஹெப்படைட்டிஸ் ஆர் நாஷ். ஸோ அமெரிக்காவில் இட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 million அமெரிக்கன்ஸ் வந்துட்டு தே ஆர் டயக்னோஸ்ட் வித் திஸ் நாஷ் அண்ட் தட் இஸ் லீடிங் டு ஸோ மெனி டெத். ஸோ அதுக்கான ஒரு ட்ரக்கை தான் இப்போ ரீசெண்டாக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஒரு டிசீஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு நான்-ஆல்கஹாலிக் ஸ்டீட்டோஹெப்படைட்டிஸ். ஸோ இந்த ஒரு டிசீஸில் என்ன ஆகும் அப்படின்னா, லிவரில் வந்துட்டு ஃபேட் அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் தட் வில் லீட் டு லிவர் இன்ஃப்ளமேஷன் அண்ட் லிவர் டேமேஜ். ஸோ ஒன்ஸ் இது நடந்ததுக்கப்புறமா தேர் வில் பி லிவர் சிரோசிஸ். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து ஹேப்பன் ஆகும் அண்ட் தட் வில் ஆல்சோ லீட் டு டெத். ஸோ இதே மாதிரியான ஒரு சிமிலர் கண்டிஷன் வந்துட்டு ஆல்கஹாலிக் பர்சன்ஸ் கிட்டேயும் இருக்கும். அதாவது ஒரு பர்சன் வந்துட்டு ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுடைய லிவர்லேயுமே வந்துட்டு ஃபேட் டெபாசிட் ஆகும் அண்ட் தட் வில் லீட் டு அ கண்டிஷன் கால்ட் அஸ் ஃபேட்டி லிவர். ஸோ இதே மாதிரியான ஒரு அக்குமுலேஷன் தான் வந்துட்டு இந்த பர்சன்ஸ்க்கும் நடக்குது. ஆனால் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ தோஸ் பர்சன்ஸ் ஆன் நான்-ஆல்கஹாலிக் பர்சன்ஸோடைய பாடியில் லிவரில் ஃபேட் டெபாசிட் ஆகிறது தான் நம்ம நான்-ஆல்கஹாலிக் ஸ்டீட்டோஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். So it comes under a group of conditions called as non-alcoholic fatty liver diseases. ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபேட்டிக், அதாவது ஆல் த்ரூ த டே அந்த ஒரு பர்சன் வந்துட்டு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்லி வெயிட் லாஸ் ஃபார் நோ கிளியர் ரீசன். அடுத்தது ஜெனரல் வீக்னஸ் அண்ட் அடுத்து அப்பர் ரைட் பார்ட் ஆஃப் யூர் பெல்லியில் யூ வில் பி ஹேவிங் அ பெயின். ஸோ இதனுடைய மெயினான காசஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இட் இஸ் நான்-ஆல்கஹாலிக். ஸோ ஃபேட் டெபாசிட் அப்படின்றது இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஒபெசிட்டி அண்ட் கொலஸ்ட்ரால். ஸோ மெயின் ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் தி ஒபெசிட்டி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ், ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் ஹை ட்ரைக்ளிசரைட்ஸ் அண்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ். இதெல்லாம் தான் வந்து ரீசன்ஸ் ஃபார் நான்-ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறது தான் இதுக்கு மோஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட்டாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ தான் அதுக்கான ஒரு ட்ரக்கை ஃபஸ்ட் டைமாக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸோ டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவலை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஹெல்தி வெயிட் மெயின்டெனன்ஸ், அதாவது ஒபிசிட்டியை ரெடியூஸ் பண்ணுறது த்ரூ எக்ஸசைஸ் அண்ட் த்ரூ ஃபாலோவிங் அ டயட். ஸோ அதாவது ஒரு பர்சனுடைய பாடி வெயிட்லேருந்து 3% to 10% நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுனால we can handle this disease and also controlling diabetes. So these are all the ways to managing these non-alcoholic steatohepatitis. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஓகேஸ் இவி பாலிசி வித் டாக்ஸ் ரிலீஃப் டு ரெவ் அப் மேனுஃபேக்சரிங் ட்ரீம் அண்ட் லியூர் ஃபாரின் பிளேயர்ஸ் லைக் டெஸ்லா. ஸோ டெஸ்லா பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இட் இஸ் ஹெடட் பை எலான் மஸ்க் அண்ட் இவர் வந்துட்டு ஒன் ஆஃப் தி இவி ஜெயண்ட். ஆனால் இவருடைய கம்பெனி வந்து இட் இஸ் ஃபேஸிங் சம் ஆஃப் தி லாஸஸ். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு அதிகமாக செல் ஆகிறதில்ல. ஸோ இட் ஹேஸ் ரெடியூஸ்ட் கஸ்டமர்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களுடைய ஃபாலுக்கான மெயின் ரீசன். ஸோ அதனால் அவங்களுடைய அந்த கஸ்டமர் பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்றதுனால ஹி ஹேஸ் ரீச்ட் அவுட் டு மெனி கண்ட்ரீஸ். அண்ட் ஆல்சோ இந்தியாவில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இவர் வந்துட்டு ஹி ஹேஸ் ஹேட் டாக்ஸ். ஸோ அந்த டாக்ஸ் வந்துட்டு இப்போ இட் ஹேஸ் கிவன் சம் ஆஃப் தி ரைட் ஃப்ரூட்ஸ். ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நியூ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இஸ் வித் அ டேக்ஸ் ரிலீஃப். அதாவது இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு டேக்ஸ் ரிலீஃப் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு மற்ற கண்ட்ரீஸ்க்கு, ஸோ மற்ற கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இவி பிளேயர்ஸ்க்கு இட் வில் பி அ வெரி பிக் பூஸ்ட். ஸோ தட் டெஸ்லா அண்ட் வின்ஃபாஸ்ட் இவங்க எல்லாமே நம்மளுடைய இந்தியாவில் ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாலிசி வந்துட்டு ஒரு கீ செக்கோடு வந்திருக்கு. அதாவது டேக்ஸ் ரிலீஃப் மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிஸ் யாரெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கம்பெனிஸ் தே ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, மினிமமாக நீங்கள் வந்துட்டு ₹4150 crore நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் தி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வேறஸ் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்க்கு எந்த விதமான லிமிட்டும் செட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு நாங்கள் டேக்ஸ் ரிலீஃப் மட்டும் கொடுக்கல, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இட் இஸ் லைக் பை அண்ட் டேக் கிவ் அண்ட் டேக் பாலிசி அந்த மாதிரி தான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு மேனுஃபேக்சரிங் டைம்லைன் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 years ஃபார் செட்டிங் அப் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இன் இந்தியா. அண்ட் ஆல்சோ கமர்ஷியல் ப்ரொடக்ஷன்ஸையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 years டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 50% டொமஸ்டிக் வேல்யூ அடிஷனுக்கு வந்துட்டு 5 years டைம் பீரியட் வந்துட்டு மேக்ஸிமமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பை தி எண்ட் ஆஃப் 3 years நம்ம பார்த்தோம் அப்படின்னா லோக்கலைசேஷன் லெவல், அதாவது டொமஸ்டிக் அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்துட்டு இட் ஹேஸ் டு பி 25%. அண்ட் 5 yearsல பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி 50%. அண்ட் ஆல்சோ ஒரு வருஷத்துக்கு 8000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மேலே வந்துட்டு இம்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ தேர் இஸ் அ பர்மிசபிள் லிமிட். ஸோ திஸ் இஸ் தி நியூ பாலிசி. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன் இந்தியா பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சேல்ஸ் இன் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஆன் ரைஸ். ஸோ அக்கார்டிங் டு ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன், அதாவது ஷார்ட்டாக ஃபாடான்னு சொல்லுவாங்க. அண்ட் இவங்களுடைய டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா 2022ல் கிட்டத்தட்ட 10 lakh units ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இட் இஸ் சோல்டு இன் இந்தியா. ஸோ வெராஸ் இன் 2023 49.25% year on year growth, அதாவது 15 lakh யூனிட்ஸ் வந்துட்டு 2023ல் வந்து சேல் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேஜரான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டுடைய புஷ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். அதாவது கவர்மெண்ட் ஒரு டெடிக்கேட்டடான ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க, FAME 2 இனிஷியேட்டிவ் அப்படின்றது. அண்ட் ஆல்சோ தேர் இஸ் ஹை ஃபியூவல் ப்ரைஸஸ் அண்ட் ஆல்சோ தேர் இஸ் ஸ்டேட் சப்சிடிஸ். ஸோ இந்த ரீசன்ஸ்னால நம்மளுடைய இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூசேஜ் அப்படின்றது வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ லெட் அஸ் லுக் ஆன் வாட் இஸ் திஸ் FAME 2 ஸ்கீம். ஸோ FAME 2 ஸ்கீம் உடைய அந்த ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, இட் இஸ் faster adoption and manufacturing of electric and hybrid vehicles in India. ஸோ இதுதான் வந்துட்டு FAME ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து இனிஷியலாக 2015ல் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம், அதாவது எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸை நம்ம வந்துட்டு அடாப்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் தான் இந்த FAME 2. ஸோ இதுக்கு கீழே வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை வந்துட்டு கவர் பண்ணுவாங்க. அதாவது டிமாண்ட் கிரியேஷன், சப்ளை கிரியேஷன், அண்ட் ஆல்சோ சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன், அண்ட் ஆல்சோ மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஹோலிஸ்டிக்காக எல்லாமே இதில் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ 2019ல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு phase 2 ஆஃப் தி FAME ஸ்கீமை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு அலோகேட் பண்ணப்பட்ட அந்த காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 3 yearsக்கு 10,000 crore.
அண்ட் இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதனுடைய டைம் பீரியடை, தட் இஸ் till March 31, 2024. ஸோ ஃபேஸ் 2 உடைய அந்த ஜெனரேஷன் டிமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் சப்போர்ட்ஸ் 7,000 e-buses, 5 lakh e-3-wheelers and 55,000 e-4-wheelers passenger cars including strong hybrid and 10 lakh e-2-wheelers. ஸோ இதெல்லாம் வந்துட்டு they are supported under the FAME 2 scheme. So this is all about this news. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்துட்டு தி ஹிந்துவில் கொடுத்துருக்காங்க. Over 1.50 lakh migratory birds visited sanctuaries, wetlands in Andhra Pradesh this winter. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்துட்டு இட் இஸ் ஃப்ளாக்கிங் இன் ஆந்திர பிரதேஷ், பர்டிகுலராக அப்பத்தாக்கா பேர்ட் சாங்சுரி இன் கொல்லேரோ லேக். ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த அப்பத்தாக்கா பேர்ட் சாங்சுரி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் தி ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஆன் தி கொல்லேரோ லேக். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அதிகமான மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து வரும், பர்டிகுலராக வந்துட்டு பெலிகான்ஸ். ஸோ இந்த ஒரு அப்பத்தாக்கா பேர்ட் சாங்சுரி பார்த்தோம் அப்படின்னா 2 டிஸ்ட்ரிக்டாக ஆந்திர பிரதேஷில் ஸ்பேன் பண்ணி இருக்கு. அதாவது வெஸ்ட் கோதாவரி, அதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ணா. இட் ஃபால்ஸ் அண்டர் கைக்கலூர் ஃபாரஸ்ட் ரேஞ்ச். ஸோ இந்த ரீஜனுக்கு வரக்கூடிய ஃபேமஸான பேர்ட்ஸுடைய நேம் என்ன அப்படின்னா கோர்மொராண்ட், காமன் ரெட் ஷாங்க், பைட் அவுசெட்ஸ், பிளாக் விங்டு சில்ஸ் அண்ட் ரெட் கிரெஸ்டட் போச்சான்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ப்ரிலிம்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னா கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இதுக்கு முன்னாடியும் யூபிஎஸ்சி வந்துட்டு சிமிலரான நேம்ஸ் கொடுத்துட்டு வாட் இட் இஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, வாட் ஸ்பீஷீஸ் இட் இஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு நோ வாட் இட் இஸ். அண்ட் இந்த கொல்லேரோ லேக் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கொல்லேரோ லேக் அப்படின்றது வந்து லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் இந்தியா. ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ப்ரிலிம்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கா இல்லை சலைன் லேக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் லொக்கேஷன் இஸ் ஆல்சோ ஸோ மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஆந்திர பிரதேஷ் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் கோதாவரி டெல்டாஸ். ஸோ இதனுடைய டோட்டல் ஏரியா வந்துட்டு 308 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த 2 ரிவர்ஸுக்குமே வந்துட்டு ஒரு ஃப்ளட் பேலன்சிங் ரிசர்வாயராக இது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு இந்த கொல்லேரோ லேக். அதாவது இந்த ரிவர்ஸ்லேருந்து வரக்கூடிய அதிகமான அந்த ஃப்ளட் வாட்டர் வந்துட்டு இட் வில் பி ட்ரெயின் டு திஸ் கொல்லேரோ லேக். ஸோ இந்த லேக் வந்துட்டு இட் இஸ் ஃபெட் பை ரிவர்ஸ். ஸோ சம் ஆஃப் தி ஸ்ட்ரீம்ஸ் சச்சஸ் போதமேரு, புதமேரு, அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழேரு. ஸோ இந்த 2 ஸ்ட்ரீம் தான் வந்து ஸோ டியூரிங் தி சீசனல் டைம் இந்த லேக்கை வந்துட்டு இட் வில் ஃபீட் திஸ் லேக். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் கனெக்டட் டு தி கிருஷ்ணா அண்ட் கோதாவரி சிஸ்டம் பை ஓவர் 68 inflowing drains and channels. ஸோ இந்த ஒரு லேக்கை 1999 நவம்பரில் வைல்ட் லைஃப் சாங்சுரியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நவம்பர் 2002 இன்டர்நேஷ்னல் ராம்சர் கன்வென்ஷனுக்கு கீழே வெட்லேண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கொல்லேரோ லேக்குடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நான் உங்களுக்கு சில இம்பார்ட்டண்ட்டான லேக்ஸுடைய லொக்கேஷன் காமிச்சிருக்கேன். ஸோ சாம்பார் லேக் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் present in Rajasthan, and Ular Lake it is in Jammu and Kashmir, and Chilka Lake is in Odisha, and Kolleru Lake is in Andhra Pradesh, and Pulikat Lake it is spread in Andhra and also Tamil Nadu. ஸோ இதனுடைய அந்த நார்த் டு சவுத் டிரெக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதனுடைய அந்த டைரக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு கேட்கலாம். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் given in African Development Bank Group's news. African Development Bank chief criticizes opaque loans tied to Africa's natural resources. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் உடைய சீஃப் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அண்ட் இந்த இன்டர்வியூவில் அவர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கொடுக்கக்கூடிய லோன்ஸ் எல்லாமே ஸோ அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்காக, ஆனால் நிறையா கண்ட்ரிஸ் வந்துட்டு இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக ஆஃப்ரிக்காவில் நிறையா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மெயினாக இருக்கிறது வந்துட்டு சைனா அப்படின்றது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹி ஹேஸ் கிரிட்டிசைஸ் தி ஒபேக் லோன்ஸ். ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் லெட் அஸ் லுக் இன்டு வாட் இஸ் ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் யோர் ப்ரிலிம்ஸ் அண்ட் ஆல்சோ மெயின்ஸ். ஸோ உங்களுடைய மெயின்ஸில் GS2 சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ரீஜனல் குரூப்பிங்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ், தேர் மேண்டேட் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வந்துட்டு உங்களுடைய GS2 மெயின் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ப்ரிலிம்ஸ் அண்ட் ஆல்சோ மெயின்ஸ். ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றது வந்துட்டு ஒரு ரீஜனல் மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்.
இதனுடைய இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பேங்க்யூ ஆஃப்ரிக்கான் டி டெவலப்மெண்ட். ஸோ இதை 1963 மெம்பர் கண்ட்ரீஸ் எல்லாம் சைன் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சைனிங் எங்கே நடந்தது அப்படின்னா சூடானில், தட் இஸ் கார்ட்டூமில் இது வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1964 இட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். அண்ட் இதனுடைய மெயினான அம்பிஷன் என்ன அப்படின்னா ஸோ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸுடைய எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம லீவ் ஃபார்வர்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் இதனுடைய மெயினான அப்ஜெக்டிவ். ஸோ தட் இஸ் டு ரெடியூஸ் பாவர்ட்டி, improving living conditions for Africa and also mobilizing resources for economic and social development. ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அபிஜான், கோட் டி ஐவரியில் இது வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் ஏஎஃப்டிபி பேங்க் குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 3 என்டிட்டிஸ் இருக்குது. தட் இஸ் ஆஃப்ரிக்கான் டெவலப்மெண்ட் பேங்க், ஆஃப்ரிக்கான் டெவலப்மெண்ட் ஃபண்ட், அதுக்கப்புறம் நைஜீரியா ட்ரஸ்ட் ஃபண்ட். ஸோ இதில் மொத்தமாக வந்துட்டு 81 மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்க. 54 மெம்பர்ஸ் வந்துட்டு தே ஆர் ஃப்ரம் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் அண்ட் 27 மெம்பர் கண்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் ஃப்ரம் அதர் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ உங்களுக்கு யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்கலாம், அதாவது ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் மெம்பர்ஸ் வந்து வெறும் ஆஃப்ரிக்காவில் இருந்து மட்டும்தான் இருக்காங்களா பட் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஸோ த ஆன்சர் ஷுட் பி இட் இஸ் ஃப்ரம் போத் ரீஜனல் அண்ட் நான் ரீஜனல் மெம்பர்ஸ். அண்ட் இதனுடைய ஷேர் ஹோல்டிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60% ஆஃப் த ஷேர் ஹோல்டிங் வந்துட்டு ரீஜனல் மெம்பர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க அண்ட் 40% வந்துட்டு நான் ரீஜனல் மெம்பர்ஸ் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் நைஜீரியா தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் ஏஎஃப்டிபி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் தி லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ஓட்டிங் ரைட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்ற மாதிரி கூட ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு நோ அண்ட் ஆல்சோ ஹவு மெனி மெம்பர்ஸ் அப்படின்றது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ப்ரிலிம்ஸ். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் urges India to comply with a stipulated timeline of flight testing of ballistic missiles. ஸோ இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ அக்ரிமெண்ட் ஆன் ப்ரீ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த ஃப்ளைட் டெஸ்டிங் ஆஃப் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். ஸோ இதை இந்தியா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை இந்தியா ஹேஸ் டு ஃபாலோ. ஸோ இந்த ஒரு கிரிட்டிசிசம் வந்து எப்போ வந்திருக்கு அப்படின்னா இந்தியா வந்துட்டு அக்னி 5 அந்த மிசைல் டெஸ்ட்டை வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த அக்னி 5 டெஸ்டிங் வந்து நடந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு கிரிட்டிசிசம் வந்திருக்கு. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா ஸோ 2 கண்ட்ரீஸில் யார் வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸை டெஸ்ட் பண்ணாலும் அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பாஸ் ஆன் பண்ணிடணும் அப்படின்ற அந்த ஒரு அக்ரிமெண்ட் தான் இது. ஸோ இந்த ஒரு அக்ரிமெண்ட்டு 2005 அக்டோபர் 3 அன்னைக்கு 2 பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே ஸோ லேண்ட் ஆர் சி லான்ச்ட் ஆர் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் நோட்டீஸ் வந்துட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுக்கணும். அந்த அட்வான்ஸ் நோட்டீஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 டேக்கு முன்னாடி இருக்கணும். அதாவது ஒரு மிசைலை வந்துட்டு ஒரு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 5 டே லான்ச் விண்டோவிலேருந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே அட்வான்ஸ் நோட்டீஸ் வந்து முன்னாடியே அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ தேர் இஸ் அ கண்டிஷன், அதாவது அந்த ஒரு மிசைலை எங்கேருந்து டெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த டெஸ்டிங் ரேஞ்சில் இருந்து இன்டர்நேஷ்னல் மேரிடைம் பவுண்டரி லைன் வந்துட்டு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு கம்மியாக இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ அதனுடைய இம்பேக்ட் ஏரியா வந்து 75 கிலோமீட்டர் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் பவுண்டரியோ இல்லைனா லைன் ஆஃப் கண்ட்ரோலையோ வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கண்டிஷன். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு பேலிஸ்டிக் மிசைல்ஸுக்கு தான் அப்ளை ஆகும், வெராஸ் க்ரூயிஸ் மிசைல்ஸ்க்கு இது அப்ளை ஆகாது. அண்ட் திஸ் இஸ் அப்ளிகபிள் டு சர்ஃபேஸ் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் நாட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ். ஸோ இந்த எக்ஸப்ஷன்ஸ் வந்துட்டு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ப்ரிலிம்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்டு ட்ரெஜெக்ட்ரி, அதாவது இது ஸ்ட்ரெயிட்டாக போகும் இல்லையா அந்த ட்ரெஜெக்ட்ரி கூட வந்து இன்டர்நேஷ்னல் மேரிடைம் பவுண்டரி லைன் ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே அது வந்துட்டு போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கண்டிஷனும் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து யார் கன்வே பண்ணுவாங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் ஃபாரின் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஆல்சோ ஹை கமிஷனர்ஸ் வந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த அக்ரிமெண்ட்டை அவங்களுக்கு இருக்கணுன்ற அந்த ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 6 months ரிட்டர்ன் நோட்டீஸ் வந்துட்டு முன்கூட்டியே கொடுத்துட்டு ஸோ தே கேன் அப்ரிகேட் தி அக்ரிமெண்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி அக்ரிமெண்ட் ஆன் ப்ரீ நோட்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஃப்ளைட் டெஸ்டிங் ஆஃப் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் நியூஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then keep watching our channel. Thank you.